நமச்சிவாயம். உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலிவேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தை ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். எல்லாமல்ல ஆடலரச பெருமான் அம்பலவான பெருமான் சிவகாமி எம்பிகா சமேத நடராஜ பெருமானுடைய திருவடிகளை வணங்கி நால்வர் பெருமக்களுடைய திருவடிகளையும் குருநாதரையும் எல்லாமல்ல சிவனடியாருடைய திருவடிகளையும் வணங்கி அன்பு உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதருமை பக்தர்களே, அன்பு சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள். மூன்றாவது காலம். இந்த மூணாவது காலம், முதல் காலம் யார் பண்ணாங்க? விநாயகர் முருகர்லாம் பண்ணாருன்னு சொன்னோம். இரண்டாவது காலம் யார் பண்ணாங்க? அன்னை பார்வதி தன்னுடைய கணவனுக்காக பண்ணாருன்னு சொன்னோம். மூணாவது காலம் பிரம்மாவும் விஷ்ணுவும் இணைந்து செய்கிறார்கள். மூணாவது காலம் யார் பண்ணுறாங்க? மகாவிஷ்ணு சங்கு சக்கரதாரி. நிறைய கோவிலில் பார்த்தீங்கன்னா மூணாவது காலத்துக்கு சங்காபிஷேகம் செய்வது வழக்கம். அப்படி இல்லைன்னா பொதுவாக சிவராத்திரியில் பொதுவாகவே சிவபெருமானுக்கு தாழம்பூ வைக்க மாட்டாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். தாழம்பூ பொய் சொல்லி எடுத்து அதனால் அந்த பூவை மட்டும் சூட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி சிவபெருமான் உத்தரவு. அதனால் எந்த கோயிலுமே தாழம்பூ வைக்க மாட்டாங்க. ஒரே ஒரு கோவில் உத்தரகோச மங்கை, அங்கே மட்டும் நித்தியபடி தாழம்பூ வைப்பாங்க. ஆனால் வருடத்தில் ஒரே ஒரு காலம்னா ஒரு சில மணி துளிகள் அந்த சிவபெருமானுக்கு சிவராத்திரி அன்றைய தினம் மூன்றாவது காலத்தில் நள்ளிரவு காலத்தில் அந்த தாழம்பூவை அப்படி தலையில் வச்சு எடுத்துருவாங்க. பாருங்க, சாபம் வாங்கிய சிவபெருமானிடத்திலே சாபம் வாங்கிய தாழம்பூவிற்கு கூட தலையெழுத்தையே மாற்றக்கூடிய காலம் மூன்றாவது கால வைபவம். தாழம்பூ வைக்கக்கூடாதுன்னு சொன்னார் சிவபெருமானு. ஆனால் பிரம்மா பூஜை பண்ணுறதுனால அப்பா நான் தெரியாமல் பண்ணிட்டேன்ப்பா, என்னால் தான்ப்பா இவ்வளோ பிரச்சனைக்கு, இந்த பிரச்சனைக்கு காரணம் நான் தானேப்பா, நான் காலில் விடுறேன், நான் மன்னிப்பு கேட்குறேன், என்னை மன்னிச்சிடுங்களேன் ப்ளீஸ், இந்தாங்க இதை பிடிங்க, கொஞ்சம் வச்சுட்டு வரேன் சொல்லிட்டு காலில் விடுறாரு. அந்த ஒரு துளியும் தலையில் தாழம்பூ வந்துடுது, திரும்பியும் வாங்கிக்கிறாரு. புரியுதுங்களா? அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே பாருங்க, சிவபெருமானுடைய கருணையை பாருங்க. ஒரு காலத்திற்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. இதுவே சிவராத்திரி அன்னைக்கு சொன்னோம்னா இதை விடிய நம்ம பேசலாம். இப்போ எங்கள் கோவிலில் பார்த்தீங்கன்னா விடிய பேசின்னு இருப்போம். இந்த மூன்றாவது காலத்துக்கு அவ்வளோ மகத்துவம் உண்டு. இப்போ மூன்றாவது காலத்தில் மகாவிஷ்ணு பூஜை செய்கிறார், பிரம்மா பூஜை செய்கிறார். பிரம்மா யாருங்க? மகாவிஷ்ணுவானவர் அழிக்கும் தெய்வம். சார் இவர் படைக்கிறாரு அழிக்கிறார் சார், ரெண்டுமே மாறிடும் தலையெழுத்து. இந்த பிறவியில் பிறந்து உங்களுக்கு ஏதேனும் கண்டங்கள் இருக்கா, உடம்பு சரியில்லாமல் இருக்கா, டாக்டர் தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டாரா, உங்கள் ஆயுள் பாவம் அதிகரிக்கும், கவலை வேண்டாம், மூணாவது காலத்தை போய் கலந்துக்கவங்க, ஆயுள் பாவம் அதிகரிக்கும் சொல்கிறாங்களா. ஒரு கோவிலில் போய் உட்காந்துருந்தார். கோவில் எனக்கு மட்டும் காசு கிடைச்சா அந்த கோவில் கட்டிட்டுவேன்னு நினச்சாராம். எழுந்து வராரு, கோவில் இடிஞ்சு உழுது. எப்படான்னு கேட்டால் கோவில் கட்டணும்னு நினச்சார்ல, அதனால் அவன் தப்பிச்சிட்டான் அப்படிங்கிறாங்களாம். இதெல்லாம் பெரிய கதை, நான் ரொம்ப சுலபமாக உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ மூன்றாவது காலத்தில் நீங்கள் பூஜை செய்வீர்களே ஆனால், கலந்து கொள்வீர்களே ஆனால், உங்களுடைய தலையெழுத்து மாறும். உங்களுடைய தலையெழுத்து மாறும். என்னதான் கஷ்டப்படுற ஒரு தலையெழுத்தாக இருந்தாலுமே கூட நன்மை செய்யக்கூடிய தலையெழுத்தாக அது மாறும் எனதருமை அன்பு பக்தர்கள். அப்போ மூன்றாவது காலத்தில் அபிஷேகத்தில் கலந்துக்கிறது, தாழம்பூ வாங்கி தரது, அதே போல் வஸ்திரங்கள், பூமாலைகள், அன்னப்பிரசாதம், அன்னதானம், சங்காபிஷேகம் அல்லது அந்த ஹோம சாமான்கள், திரவியங்கள் எல்லாம் அதுக்குரிய பணங்காசுகள் செலுத்துதல், இதெல்லாம் உங்கள் கஷ்டப்படக்கூடிய தலையெழுத்தை மாற்றி மகிழ்ச்சியான வாழ்க்கையை தரக்கூடிய அற்புதமான காலமாக, ஜாதகம் எவ்வளோதான் கெட்டு போயிருந்தாலும், எவ்வளோதான் உங்களுக்கு கெட்ட நேரம் இருந்தாலும் தலையெழுத்தையே மாற்றக்கூடிய ஒரு வைபவம் இருக்குன்னா சிவராத்திரி மூணாவது காலம்தான். அதனால் தவறாமல் இந்த மூணாவது காலத்தில் உங்களால் முடிஞ்சதை செய்து சிவபெருமானுடைய கருணையை பெறுங்கள் அன்பு பக்தர்களே.